ஹாய் விவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம சிபியும் தமிழும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம சிபி வந்து நம்ம தமிழை தூங்க விடாத அளவுக்கு ரூமில் ஏசியோட லெவலெல்லாம் வந்து அதிகப்படுத்தி நம்ம தமிழை ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழும் காலையில் டிவி சவுண்டெல்லாம் அதிகப்படுத்தி நம்ம சிபியை தூங்க விடாத அளவுக்கு ஒரு மாதிரி ஒரு பிரச்சனையே பண்ணிட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே ரொம்பவே வந்து அந்த சண்டையில் தான் அந்த மோதலில் தான் அந்த காதல் வர மாதிரி அவங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு அவங்களோட காதலை வந்து வெளிப்படுத்திக்கிறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வந்து அவங்க மாமா வந்து சீக்கிரத்தில் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு ஆன கீர்த்தியை வந்து வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வந்து வீட்டுக்குள்ளே ஒரு கேமரா வைக்கிறாங்க. நம்ம அந்த கிளாக் மூலயமா ஒரு கேமரா வைக்கிறாங்க. அந்த கேமராவில் யாருக்குமே தெரியாத யார் வந்து எந்த ஒரு பொருள் தொட்டாலுமே அந்த சத்தம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாதுகாப்பான ஒரு இது இருக்கணும். மாமாவுக்கு யார் என்ன பண்ணுறாங்க, யார் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம அழகாக வந்து நம்ம தமிழ் வந்து யோசித்து அந்த மாதிரி ஒரு ஐடியாவை வந்து பண்ணுறாங்க. இதனால் வந்து கீர்த்தியுமே சொல்லுவாங்க, நானுமே இதை சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா வந்து மெடிசன் வந்து மாற்றி கொடுக்குறாங்க, எதனால் ஏன் அப்படின்னு தெரியல, வீட்டில் இருக்கவங்க யாரோ தான் இந்த வேலையை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சொன்னதுனால நம்ம தமிழுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கணேசன் மேலே தான் சந்தேகம் வருது. வேறு யாருக்கும் வந்து மாமா வந்து பிடிக்காத இல்லை, அத்தைக்கும் ரொம்பவே மாமாவை பிடிக்கும், அத்தை இந்த வேலை பண்ண மாட்டாங்க, அப்போ வேறு யாரும் எதிரி கிடையாது, இவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு, ஏன்னா மாமா முழுக்க முழுக்க இவரோட கண்ட்ரோலில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் யோசிக்க ஆரம்பித்து தான் இந்த வேலையை வந்து அவங்க பண்ணுறாங்க. ஒரு பக்கம் இந்த பக்கம் சிபியும் நம்ம தமிழும் வந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துடுறாங்க. நம்ம வெண்பா வந்து இதை பார்த்துடுறாங்க. பார்த்ததுக்கப்புறம் அவங்க ரூம் உள்ளே போயிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அவங்க அப்பா கிட்ட ரொம்பவே வந்து அவங்கள கேர் எடுத்து பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. காஃபி வேணுமாப்பா, எப்படிப்பா இருக்குது உடம்பு, ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேட்கும் போது அவங்க அப்பாவும் வந்து ரொம்ப அக்கறையோடு தான் நம்ம பொண்ணு நம்மக்கிட்ட பேசுகிறா அப்படின்னு நினச்சிட்டு அவரும் எனக்கு எதுவும் வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம எல்லாருமே நடுத்தெருவுக்கு வரப்போகிறோம், அதனால தான் இப்போவே எல்லாத்தையும் சாப்பிட்டு நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும்ல, அதுக்காக தான்ப்பா சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது, என்ன பேசுகிற, ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லும் போது, பின்ன நீங்கள் எல்லா பிளானுமே போடுறீங்க, அது எல்லாமே கடைசியில் சொதப்பலில் தான் முடியுது, நீங்கள் போடுறது ஒன்றுமே வந்து வேஸ்ட்டு தான், எதுவுமே வந்து உருப்படியான காரியம் நீங்கள் பண்ணவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா வந்து அவங்க அப்பாவை பார்த்து சொல்லும் போது அவங்க கணேசனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் நீங்கள் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, என்னால் இந்த பணக்கார வாழ்க்கையிலேருந்து வெளிவர என்னால் முடியவே முடியாது. என்னால் வெளியில் வந்து பிச்சை எடுத்துகிட்டு வாடகை வீட்லேயும் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கணுன்ற ஒரு நினப்பே எனக்கு இல்லை. அந்த மாதிரி என்னை கொண்டு போய் விட்டிங்கன்னா என்னால் அப்படி ஒரு லைஃப்பை என்னால் வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா வந்து கணேசன் கிட்ட ஸ்ட்ரிக்டாக பேசிடுறாங்க. அப்போ அமுதா கேட்குறாங்க, என்ன வாய் துடுக்க, யார்கிட்ட பேசுகிறோன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் தெரியுதுமா, தெரியாமலாம் பேசலை, இவர் போடுறது எல்லாமே சொதப்பலாக தான் முடியுது, அதனால தான் சொல்கிறேன், இனிமேல் நம்ம உஷாரா இல்லைன்னா அந்த தமிழ் வந்து நம்ம எல்லாரையும் வந்து ரோட்டுக்கு தான் அனுப்பி விடுவா. ஏன்னா இப்போவே அவளோட கை வந்து ஓங்கி இருக்கு, இந்த வீட்டில் எல்லாமே அவள் நினச்சது தான் நடக்குது, அவள் தான் எல்லா முடிவையும் எடுக்கிறா. இப்போ மாமா விஷயத்துலேயும் பாருங்கள், அந்த டாக்டரையும் மாற்றிட்டாங்க, நீங்கள் போடுறது எல்லாமே வந்து சொதப்பலாக முடியுதுன்னு சொல்லிட்டு வெண்பா வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக வந்து கணேசன் கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் கணேசன் ஒரே டென்ஷனாகவே இருக்காங்க. அப்போ அமுதா கிட்ட சொல்கிறாங்க, நான் சொல்கிற வேலையை மட்டும் செய்ய அப்படின்றாங்க. சொல்லுங்கள் அப்படின்னும் போது, நீ அந்த நர்ஸை வந்து சாப்பாடு போடு கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம அமுதாவை நர்ஸை கூப்பிட்றாங்க. அவங்க, இல்லை மேடம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கணேசன் சொல்கிறாங்க, நீ மறுபடியும் அவங்கள கூப்பிடு அப்படின்னு சொல்லும் போது திருப்பியும் அமுதா கூப்பிட்றாங்க, வாங்க சீக்கிரமாக சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் சரி வேறு வழி இல்லாமல் வந்து அந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு வராங்க. நம்ம கணேசன் வந்து நம்ம பிரகாஷ் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பழையபடி வந்து அந்த பிரகாஷ்க்கு வந்து அந்த ட்ரிப்ஸில் வந்து ஊசி வந்து கலக்கிறதுக்கு போகிறாங்க. அவங்க போயிட்டு பிரகாஷ் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. நீயும் வந்து எந்திரிச்சிட்டுன்னு வச்சுக்கேன், என்னோடய பிளான் எல்லாமே சொதப்பிடும், நீ எந்திரிக்கவே கூடாது, கடைசி வரைக்கும் நீ இப்படியே தான் படுத்துட்ருக்கணும். இப்போ என்னென்னா உன் மருமகளோட ஆட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, நீ எந்திரிச்சிட்டுன்னு வச்சுக்கேன், நீ உன் மருமகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ, அதனால் நீ எந்திரிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ரூமு உள்ள சிசிடிவி இருக்குன்றதே தெரியாமையே பேசிகிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். எல்லாத்தையும் நம்ம தமிழ் வந்து அங்கே செட் பண்ணி வச்சுருக்கிறது நம்ம கணேசனுக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்பவும்
வழக்கம் போல் கதவெல்லாம் சாத்திட்டு அவர் வந்து அந்த ட்ரிப்ஸில் மருந்தை வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த அந்த பாட்டிலில் அவர் கை வச்சோடனே ஒரு சவுண்டு வருது. அந்த சவுண்டை கண்டு நம்ம கணேசன் வந்து ரொம்பவே பதட்டமாயிடுறாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்டு எல்லாருமே வராங்க. என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்ட்டு. அப்போ வந்து நம்ம கணேசன் தமிழ்கிட்ட கேட்குறாங்க, என்ன வேலை பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் நான் தான் செட் பண்ணேன், மாமாவோட பாதுகாப்புக்காக நான் செட் பண்ணி வச்சுருக்கேன், நான் மாமாவை யார் வந்து பார்த்தாலும் அது எனக்கு தெரியணும், அதுக்காக தான் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கணேசனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்ன சொல்கிற, என்ன நீ இந்த மாதிரிலாம் ஓவராக பண்ணிகிட்ருக்க, எங்களை நம்ப மாட்டியா, இது என்னோட மச்சான், நீ இப்போ வந்தவ, அதை விட்டுட்டு சும்மா இதை வைக்கிறேன் அதை வைக்கிறேன்னு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது தமிழ் கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு இப்போ இந்த ரூமுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் என் மச்சனுக்கு வந்து பிரசாதம் வச்சு விட வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அமுதாவும் என்ன ஆச்சு எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் கோயிலுக்கு போனோமா அதனால் பிரசாதம் எடுத்துகிட்டு வந்தேன், அதை நீ உன் கையாலேயே வச்சு விடுன்னு சொல்லிட்டு நம்ம மீனாவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கணேஷ் வந்து ஐஸ் வச்சிடறாங்கன்னே சொல்லலாம். நம்ம மீனாவும் அண்ணன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசாதத்தை வாங்கி வைக்கிறாங்க. நம்ம தமிழுக்கு வந்து அவர் மேலே ரொம்பவே டவுட் அதிகமாகிட்டே இருக்க ஏன்னா அவர் மாமாவை நெருங்கிட்டே இருக்காரு, ஏதோ ஒரு விஷயத்தில் இவர் மேலே ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் வந்து அவங்கள கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வச்சுருக்க கேமராவில் நம்ம கணேசன் என்னெல்லாம் பண்ணாரோ அது எல்லாமே வந்து அதில் பதிவாயிட்ருக்கோம். இதை நம்ம தமிழ் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம கணேசனை உண்டு இல்லாமல் ஆக்கிடுவாங்கன்னே சொல்லலாம். கூடிய சீக்கிரத்தில் அந்த அந்த எபிசோடை வந்து காட்டுவாங்க, நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் திருப்பியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காங்க. ஹாலில் எல்லாருமே உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. அப்போ கேடியும் சேதுவும் கூப்பிட்டு நீங்களும் வாங்க படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை லவ்லெல்லாம் அப்படின்னும் போது, என்ன தமிழ் இப்படிலாம் சொல்கிறீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட லவ் சீன் தான் நல்லாவே ஓடிட்டுருக்கு இந்த வீட்டில், நீங்கள் போய் உங்களுக்கு லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னும் போது, அதெல்லாம் அவருக்கு வேலைக்கு ஆக மாட்டார், அதுக்கெலாம் ஒரு செட்டாகவே ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் சொல்கிறாங்க. என்ன தமிழ் உங்களுக்கு தெரியாது, சிபி வந்து உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறான்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது, நீங்கள் தான் சும்மா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் உங்களை நிறைய நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேடி சொல்கிறாங்க. அப்படியா நிஜமாவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் சொல்கிற ட்ரிக்கை வச்சு நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட தமிழ் அவங்களும் வந்து எப்படியாவது கண்டுபிடிக்கணும் உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து வேறு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்குற மாதிரி கேட்குறாங்க அவங்களோட லவ் பற்றி. அப்போ இதை கேட்ட நம்ம சிபி வந்து எதுக்கு இதை தேவையில்லாத வள்ளலாம் நுழையிற அப்படின்னு சொல்லும்போது, உங்ககிட்டயே நான் பேசினேன், நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட தான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிபி கிட்ட கேட்குறாங்க தமிழ், லவ்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியாது அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தமிழ்கிட்ட வந்து சிபி வந்து அந்த லவ்வை பற்றி வந்து ரொம்பவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ரொம்பவே அழகாக சொல்கிறாங்க. ஒரு பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும், இப்படிலாம் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம தமிழ் அதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் கிளம்பு அப்படின்னுறாங்க. நம்ம தமிழும் ரூமை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சிபிக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்காக போகிறாங்க. டவல் எடுத்து தமிழ் கொடுக்கும்போது தமிழை திட்டிடுறாங்க சிபி. அப்புறம் பார்த்தா அது ஒரு கனவு, அவங்க வந்து கற்பனையில் வந்து நம்ம தமிழை நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அதனால் வந்து சிபிக்கு வந்து எங்கே பார்த்தாலுமே நம்ம தமிழ் தான் தெரியுறாங்க அந்த இடத்துல. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் வந்து சிபி வந்து எப்படி தமிழ்கிட்ட இப்படிலாம் தமிழ்கிட்ட சிபி வந்து லவ் பண்ணால் அவங்க கண்ணுக்கு வந்து அந்த பொண்ணு தெரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரியே இப்போ நம்ம சிபிக்கும் நம்ம தமிழ் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம சிபியோட மனசில் நம்ம தமிழ் வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். இனி வரக்கூடிய எபிசோடில் எப்படி போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.